ஹாய், இன்றைக்கி என் ஸ்டைலில் சூப்பராக சிம்பிளாக ஒரு ரசம் அவசரமாக பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம் தெரியுமா? இந்த ரசம் சூப்பராக இருக்கும். என்னென்ன சாமான்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். மிளகு ஒரு ஸ்பூன், சீரகம், அப்புறம் தனியா கொஞ்சம், துவரம்பருப்பு, காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு உரிச்சு வச்சுட்டுருக்கேன், கருவேப்பிலை எடுத்து வச்சுட்டுருக்கேன். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு எதுவுமே கலந்துக்க இல்லைன்னா இதை பண்ணிடலாம். ஸோ வானலியில் கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன். ரசம்னாலே நெய் தான் தெரியுமா? எண்ணெயிலெல்லாம் தாளித்தாலோ இது பண்ணாலும் சுத்தமாக நல்லா இருக்காது, வதக்கினாலும். ரசம்னாலே நெய் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம சொன்ன சாமான் எல்லாத்தையும் போட்டு நம்ம வறுத்துக்க போகிறோம் வானலியில். மிளகு, சீரகம், துவரம்பருப்பு, தனியா 2, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, அவ்வளோதான் வறுத்துக்கிறதுக்கு. இதை நான் நெய்யில் வறுத்துக்க போகிறேன். இது நெய்யில் போட்ட உடனே ஒரு ஃப்ளேவர் இருக்கும் பாருங்களேன், அப்படியே அல்டிமேட்டாக இருக்கும். ஆக்சுவலி இது நல்லா வறுத்துக்கிறோம். சும்மா சொட்டு நெய் போரும், அவ்வளோதான். இதை நல்லா வறுத்துக்கும் போதே பூண்டும் கருவேப்பிலையும் வச்சுருக்கோம்ல, அதையும் அதிலேயே போட்டு வறுத்துக்கலாம். ஏன்னா இதை அரைக்கிறதுக்காக இந்த பூண்டு வச்சுட்டுருக்கேன். அரைக்க போகிறேன், இந்த சாமானோடு சேர்த்து பூண்டையும் சேர்த்து அரைக்க போகிறேன். ஸோ இதை நல்லா வதக்கிக்கலாம். டக்குன்னு வதங்கிடும். வேணா ரசம் ரொம்ப நேரம் இது ஆகாது வறுக்கிறதுக்கு. எல்லாம் கொஞ்சம் சாமான் தானே போட்டிருக்கோம். ஸோ இது வானிலையில் நல்லா வறுத்துன்ட்டு இதை மிக்சியில் போட்டு குறப்பாக அரைச்சிக்க போகிறோம். அவ்வளோதான், முடிஞ்சுது. இதை அரைச்சி வச்சுட்டாலே வேலை முடிஞ்சுது, டக்குன்னு பண்ணிடலாம். ரசப்பொடி இருந்தால் ரசப்பொடி போட்டு ரசம் பண்ணுறது அது அடுத்த விஷயம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நெய்யில் வறுத்து பண்ணுறோம் இல்லையா, இந்த ரசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாதம் கலந்துன்னு சாப்பிடும்போது வெறும் அப்பளம் மட்டும் தொட்டுன்னு சாப்பிட்டாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும், கொஞ்சமாக நெய் குத்திண்டு. ஸோ வாண்டியில் நல்லா வதக்கிண்டாச்சு. இப்போ இதை எடுத்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், போதும். நல்லா வதங்கிடுது. இப்போது இது அவ்வளோ வாசனை வரும். அந்த நெய்யில் வறுக்கும்போது அப்படியே வீடே மணக்கும். என்ன பண்ணுறோன்னு அக்கம் பக்கம்லாம் கேட்போம். அந்தளவுக்கு வாசனை வரும் நெய்யில் வதக்கணுன்னா. எண்ணெயில் வதக்கினிங்கன்னா இந்த வாசனை வராது, நெய்யில் வதக்கினா மட்டும்தான் இந்த வாசனை வரும். ஸோ இது வதக்கிண்டாச்சு. நல்லா ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து போட்டு குறப்பாக அரைச்சிட்டுடலாம். அவ்வளோதான், போதும். ரொம்ப மசியாக அரைக்கக்கூடாது, இது ரசம் தானே, அதனால குறப்பாக அரைச்சிண்டா போதும். இந்த மாதிரி அரைச்சிண்டா போதும், அவ்வளோதான். ஸோ அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா புளி கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ரசத்துக்கு எத்தனை பேருக்கு பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி புளி கரைச்சி எடுத்து வச்சுட்டுலாம். இது சும்மா பூண்டு கலந்துக்கும் போது வரணுங்கிறதுக்காக நான் அப்படியே பச்சை பூண்டும் உள்ளே போடுறேன் புளி தண்ணியில். அது புளி தண்ணியில் கொதிக்கும் போதே அது நல்லா வெந்துடும். ஸோ தக்காளியை நல்லா தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு இதை போட்டுட்டு நல்லா புளி தண்ணியில் கரைச்சின்ட்டேன். தக்காளியை நல்லா கரைச்சிண்டாச்சு. இதுவே நல்லா வாசனையாகிடும், ஏன்னா கருவேப்பிலெலாம் போட்டு நல்லா இது பண்ணுறோம்ல. ஸோ புளி தண்ணியில் நல்லா போட்டு கரைச்சிண்டாச்சு. ஸோ கரைச்சிக்கும் போதே நம்ம இதில் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு, மஞ்சள் பொடி, பெருங்காயம் கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா லாஸ்ட்டில் கொஞ்சமாக பெருங்காயம் தாளிச்சிட்டா சரி. அப்படி இப்போ அரைச்சி வச்சுருக்கோம்ல நரன் அதையும் ஆட் பண்ணிண்டாச்சு. இந்த புளி தண்ணியோடையே இப்போ அரைச்சி வச்சுருந்ததையும் ஆட் பண்ணிண்டாச்சு. இதையும் போட்டு நல்லா பிசைஞ்சுட்டுலாம் தக்காளியோடு சேர்த்து. இப்போவே செம வாசனையாக இருக்கும் தெரியுமா? இந்த புளி தண்ணியில் இதை கரைக்கும் போதே அவ்வளோ வாசனையாக இருக்கும், ஏன்னா நெய்யில் வறுத்ததுனால அவ்வளோ வாசனை. இப்போ மஞ்சப்பொடி போட்டுண்டாச்சு. இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு போட்டுண்டாச்சு. கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுண்டாச்சு. தாளிக்கும் போதும் கொஞ்சம் பெருங்காயம் போடலாம், இப்போவும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம், வாசனையாக இருக்கும். ரசத்துக்கு பெருங்காயம்லாம் பயங்கர ஃப்ளேவர். அவ்வளோதான், எல்லாத்தையும் போட்டு திருப்பி ஒரு கரைச்சிட்டு. இதெல்லாம் நான் கை வைக்க மாட்டேன், கரண்டியில் தான் பண்ணுவேன்லாம்னா டேஸ்ட் வராது, கை வச்சாதான் டேஸ்ட் வரும். ஸோ அடுப்பில் ஏற்றி அடுப்பு பற்ற வச்சாச்சு. அவ்வளோதான். இது கொஞ்சம் கொதிக்கட்டும், ஒரு கொதிக்கணும். கொதிக்காமலாம் இறக்கக்கூடாது, ரசம் புளி தண்ணி பச்சையாக இருக்கும், கொதிக்கணும் ரசம். ஒரு கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நுர தள்ளினோடனே இறக்கிடலாம். அதுக்கப்புறம் கொதிக்கக்கூடாது, கசந்துரும்னு சொல்லுவாங்க. இப்போதைக்கு ஓரளவுக்கு நல்லா கொதிச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு, எனக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி விட்டு ரசத்தை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிவிட்டு, இப்போ இது லேசாக நுர தள்ளி வரும்போது தாளித்து இறக்கிடலாம். ரசத்துக்கு தேவையான கொத்தமல்லியை ஆட் பண்ணிட்டேன். இது லேசாக நுர, இதுக்கு மேலே கொதிக்கக்கூடாது. இது நல்லா நுர தள்ளி வரும்போது இதை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸோ சைடில் வானலி வச்சு ரசத்துக்கு இப்போ தாளிக்க போகிறேன்.
கடுகு, சீரகம், காஞ்ச மிளகா, பெருங்காயம், கருவேப்பிலை இதை தாளித்து கொட்டினா ரசம் முடிஞ்சுது. இது ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். செம்ம ஈஸி, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எதுவுமே இல்லை சாப்பிட்றதுக்கு, சட்டுன்னு ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா ரசம் பண்ணி ஒரு அப்பளம் பொரிச்சுட்டாலோ இல்லை அப்பளம் சுட்டுன்னு சாப்பிட்டாலோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கும் நெய்யில் தான் தாளிக்கணும் கண்டிப்பாக. ரசம்னாலே நெய்யில் தான் தாளிக்கணும். அதுவும் இல்லாமல் இந்த இழுப்பை இது சட்டினா அதுவும் சூப்பராக இருக்கும். இதோ இப்போ பார்த்திங்கன்னா கடுகு, சீரகம் தாளிச்சிட்டேன். கடுகு, சீரகம் பொரியட்டும். ஈய சொம்பில் ரசம் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். ஒன்ஸ் ரசம் பண்ணி ஈய சொம்பில் கொட்டி வச்சிட்டோன்னா அதோட டேஸ்ட்டே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். தாளிச்சிட்டு தூக்கி இதில் கொட்டியாச்சு, ரசத்தில் கொட்டியாச்சு. தாளித்து கொட்டின உடனே முதல் வேலை என்ன பண்ணணும்னா இதை தட்டை போட்டு மூடிடணும். அப்போ தான் இந்த கொத்தமல்லி, இந்த கடுகு, சீரகம் வாசனை, நெய் வாசனைலாம் அப்படியே ரசத்துலேயே அப்படியே திறக்கும் போது கம்மன்னு இருக்கும். ஸோ ஒன்ஸ் தாளித்து கொட்டிட்டோம், பாருங்களேன் அது பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஒன்ஸ் தாளித்து கொட்டிட்டோம் அப்படின்னா எடுத்து மூடி வச்சிடணும். அவ்வளோதான், ரசம் வேலை முடிஞ்சது. லேசாக நுர வந்துடுது பாருங்கள், அவ்வளோதான், இறக்க வேண்டியது தான். இது என் ஸ்டைல் ரசம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.